ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, பொருள் தெரியாமல் நாம பாராயணம் செய்வதால் பலன் கிடைக்காது. ஆனாலும் சில நேரங்களில் நான் பல திருநாமங்களை பாராயணம் செய்ய சொல்வேன். உதாரணமாக, சாமாவுக்கு நான் அளித்த உபாயம் பற்றி கூறுகிறேன் கேள். ஒருமுறை சாமாவுடனும் மற்றவர்களுடனும் நான் எனது தர்பாரில் அமர்ந்திருந்தேன். அப்போது ராமபக்தரான ஒரு ராமதாசி விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகத்தை வாசித்து கொண்டு இருந்தார். அந்த திருநாமங்களை வாசிப்பதால் வரும் பலனை சாமாவுக்கு அளித்திட வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் தோன்றியது. உடனடியாக எனக்கு வயிறு வலிப்பதாகவும் சூரணம் வாங்கி வருமாறும் ராமதாசியிடம் கூறி அவரை கடைக்கு அனுப்பிவிட்டு சாமாவிடம் அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தேன். வேடிக்கையாக பக்தர்கள் மத்தியில் சண்டையை மூட்டிவிடுவேன் என நினைத்த சாமா தனக்கும் ராமதாசிக்கும் இடையே சண்டை மூட்ட பாபா நினைக்கிறார் என எண்ணி புத்தகத்தை வாங்க மறுத்தார். அதற்கான காரணம் பலவற்றை சொன்னார். நான் ஒரு பட்டிக்காட்டான், எனக்கு அதில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்களை படிக்க தெரியாது. அந்த ராமதாசி ஒரு கோபக்காரன், புத்தகத்தை எடுத்ததாக என்னோடு சண்டைக்கு வந்து விடுவான் என்றார். நான் அவருக்கு ஆறுதல் கூறினேன். இதயத்தில் திருநாமத்தை வைத்திருந்தாலே போதும், பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பதால் நீ புத்தகத்தை படிக்காமல் மார்போடு அணைத்து கொண்டாலே பலன் வந்துவிடும் என்றேன். ஆபத்து காலத்தில் அது மிகச்சிறந்த நிவாரணம் தரும் என்றேன். இதிலுள்ள திருநாமங்களில் தினம் ஒன்றை பாராயணம் செய்தாலே போதும், உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இறைவனே கீழிறங்கி வருவார், உனக்கு நன்மை நடக்கும் என கூறினேன். உன் வழியில் என்னை நினைத்துக்கொள், நேரம் கிடைக்கும்போது நாம ஜெபம் செய். உண்மையாகவே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகவும் நன்மைகளை அடையவும் மனதை தூய்மை செய்து கொள்ளவும் சடங்குகள் போன்ற பிற சாதன முறைகளின்றி என் அருளை பெறவும் நாம ஜெபமே எளிய வழி. இதை சாமாவுக்கு சொன்னதைப் போல உனக்கும் கூறுகிறேன். இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு நன்மை தரும் வகையில் அமைய ஆத்மார்த்தமான உணர்வோடும் உறுதியோடும் அன்போடும் என் திருநாமத்தை உச்சரிக்க துவங்கு. மாற்றம் நிச்சயம் வரும். நான் உனக்காக இறங்கி வருவேன். இது சத்தியமான வார்த்தையாகும். முன்ஜென்ம சம்பந்தமில்லாமல் எவரும் எங்கும் போவது இல்லை. அதனால் மனிதனானாலும் மிருகமானாலும் பறவையானாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே. யார் உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.